அண்ணாமலையன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாரு. நாளைக்கு ஆகஸ்ட் 15 நம்மளுடைய 80வது சுதந்திர தினம் வருது. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையன் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய கிராம ஊராட்சி மன்றத்தில் நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. எதற்காக கிராம ஊராட்சியில் நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கணும்னா, கிராம சபை கூட்டத்தில் தான் நம்மளுடைய ஊராட்சியில் நடக்கக்கூடிய வரவு செலவுகள் என்னென்ன, அந்த வரவு செலவை வைத்து என்னென்ன திட்டத்துக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க, அந்த ஊராட்சியில் வரக்கூடிய அடுத்த திட்டங்கள் என்னால பயன்படுத்தணும், மக்களுடைய தேவைகள் குறைகள் பிரச்சனைகள் பத்தி விவாதிக்கக்கூடிய இடம் தான் அந்த கிராம சபை. வருஷத்துல 4 முறை நடக்குங்க. ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, மே 1, அக்டோபர் 2 இந்த 4 தினத்திலையும் வந்துட்டு கிராம சபை கூட நடக்கும். இப்ப நாளைக்கு ஆகஸ்ட் 15 எல்லாரையும் கலந்துக்கணும் அண்ணாமலையன் அவருக்கு வலியுறுத்துறாரு. எதற்காக இளைஞர்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அண்ணாமலை அவர்கள் சொல்றாருன்னா, ஏன்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பாக இளைஞர்கள் தான் பெரும்பாலான பேர் வந்துட்டு கிராம ஊராட்சிகளில் வந்துட்டு தலைவர்கள் பதவிக்கோ கவுன்சிலர் பதவிக்கோ வார்டு மெம்பர் பதவிக்கோ மற்ற மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கோ போட்டி போட போறாங்க. அப்படின்னா நாம இளைஞராக இருக்கக்கூடியவங்க போட்டி போடணும்னா அப்ப அந்த கிராம சபையில என்ன விஷயங்கள் பேசுறாங்க, கிராம சபையில வந்து எந்தெந்த விஷயத்தை நாம வலியுறுத்தணும், அங்க தீர்மானத்தை நிறைவேற்றி அதை எப்படி செயல்படுத்தணும்ன்றத வந்து நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நாம கேள்வி கேட்க தெரிஞ்சாதான் அடுத்து நாம தலைவராக வரும் பொழுது அந்த கேள்விகள் வராதவாறு நம்ம மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அதுதான் அண்ணாமலையன் அவர்கள் வலியுறுத்துறாரு. நாளைக்கு காலையில 10 மணி அளவுல எல்லா ஊராட்சி மன்றத்திலையும் கிராம சபை கூட்டம் நடக்குங்க. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 12,562 கிராம ஊராட்சி மன்றங்கள் இருக்கு. அங்க எல்லா இடத்துலையும் கிராம சபை கூட்டம் நடக்கும். இன்னைக்கு வந்துட்டு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன்னா கிராம சபை கூட்டங்களை வந்துட்டு திமுக ஆட்சியில வந்துட்டு வேற விதமா தவறான விதத்தில் நடத்திட்டு இருக்காங்க. பல இடத்துல அந்த தீர்மானத்தையும் ஒழுங்கா நிறைவேற்ற மாட்டாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராம சபையில கண்டிப்பா மக்கள் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க தீர்மானம் நிறைவேற்றணும், அதை கண்டிப்பா பதிவு செய்யணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் நாளைக்கு கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கோங்க. நானும் எங்களுடைய கிராம ஊராட்சியாக இருக்கக்கூடிய குமாரபாளையம் ஊராட்சியில கண்டிப்பா கலந்துப்பாங்க. நீங்களும் கலந்துக்கோங்க. அண்ணாமலையார் சொல்றதை நம்ம செய்து காட்டுவோம்.